இப்போ நீங்கள் எந்த டீம்? திமுகவோட பி டீம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான், நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போம், ஆனால் வந்து கூட்டணி விட்டு வரமாட்டோம். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக. ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் நீங்கள் என்ன சொல்லி கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம், திமுக கூட்டணி. மற்றபடி வந்து நாங்கள் சீட்டை பற்றி பொருட்டே கிடையாது. 234 தொகுதியிலையும் விசிக போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையோடு தகுதியோடு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை அதே மேடையில் திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. கேட்குறேன்னா அதை செஞ்சு காட்டுங்கன்ற, அதை செஞ்சு காட்டணும்ல. நீங்கள் சொல்கிறீங்க 230 தொகுதியிலும் தனித்து போட்டிடுவோம், அப்போ எதுக்கு தேர்தல் பாதை வேணாம்னு சொல்லி நான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறீங்க? இது மல்லாந்து துப்புறதுக்கு சமம் சார். அது எவ்வளோ கொச்சான வார்த்தை அது. டிஎம் பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும் கூட அதை சொல்லக்கூடாது சார். கண்டிப்பாக டிஎம் பண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறீங்க, அதான் அது ஒரு பலவீனம் தானே. அது எப்படி ஒரு அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியல. வேணா திமுக ஒன்றா அதை கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவங்களுடைய தலைவரும் அது அண்ணாவும் வந்து பெரியாரும் அவங்களும் வந்து பின்பற்றக்கூடிய தலைவராக. இன்னும் சொல்லப்போனால் திராவிடத்தை ஒழிப்போம்லாம் பேசியிருக்கிறாங்க. அங்கே அந்த மாநாட்டில் பேசுனதான் சொல்கிறாங்க. அங்கே அவங்க உட்காந்துன்னா அது அவங்க பிரச்சனை. அது அண்ணன் திரும்ப வந்து எதுக்காக அது பேசுகிறாரு? ஆமாம், இன்னும் மக்கள் நல கூட்டணியில் இருந்து நீங்கள் பேசுனதெல்லாம் எடுத்தாக முடிஞ்சிருச்சு. அது யாரும் இப்போ எடுக்காமல் இருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அதை சில ஐடி விங்குகள் அதை வந்து மறந்துடுறாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது வந்து கலைஞர் வந்து திமுக அரசையும் அதிமுக அரசையும் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்கன்றதை எடுத்தாலே போதும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான செய்திகள் பல பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த பெரியார் குறித்த கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கும் போதுதான் பாஜக வந்து பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில வீடியோவை வெளியிடுறாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கலை. ஸோ இதனால் வந்து பாஜகவுடைய பி டீம் தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிற கருத்துக்களை திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜகவோட பி டீம். இப்போ நீங்கள் திமுகவோட பி டீம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நேரடியாக தான் சொல்லி தான் எனக்கு எப்போ பழக்கம். இப்போ நீங்கள் எந்த டீம்? திமுகவோட பி டீம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான், நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போம், ஆனால் வந்து கூட்டணி விட்டு வரமாட்டோம். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக. ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் நீங்கள் என்ன சொல்லி கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம், திமுக கூட்டணி. மற்றபடி வந்து நாங்கள் சீட்டை பற்றி பொருட்டே கிடையாது. அதோட ஒரு படி மேலே போய் ஒரு வார்த்தை சொன்னார். விஜயை சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் அரசியலே வந்து தேர்தல் பாதையே வேண்டான்னு கூட நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்னார். உச்சபட்சமான ஒரு வார்த்தை. அவரே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமானை பற்றி பேசும்போது, இவரோட கூட்டணி வேணாம், அவங்களோட கூட்டணி வேணும், பாஜகவோட கூட்டணி இல்லை, காங்கிரஸோட கூட்டணி, திமுகவோட அதிமுக தனியாக நின்று என்ன பிடுங்க போகிறேன்னு சொல்லி கேட்டார். யார் கேட்டது? யார்? அதுவும் ரொம்ப அழுத்தமாக கேட்டார். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எடுத்து பாருங்கள். தனித்து நின்று நீ என்ன பிடுங்க போகிறேன்னு சொல்லி கேட்டது யாரை? சீமான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேர்தல் பாதையே வேண்டான்னு கூட சொல்லுவோம். தேர்தல் பாதையை வந்து திருடர் பாதை சொன்னவங்க தான் யார்? அண்ணன் திரும்ப வந்து ஏற்கனவே வந்து எடுத்த பாதை எனக்கு தேர்தல் பாதை திருடர் பாதை. இப்போ அந்த பாதையில் தான் இவர் பயணிக்கிறார். ரைட், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல கேட்டால், தேர்தல் பாதை வேண்டான்னு கூட முடிவெடுப்பேன். எதுக்குன்னு அப்போ இல்லை, அதுக்கு பதிலையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பாராளுமன்ற தொகுதிகளை பெறுவதற்கோ அல்லது வந்து சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்கோ பேரம் பேசுவதற்காக கட்சி நடத்தலை. சார், பேரம் பேசின பிறகு தானே சார் அங்கே போய் உள்ளே உட்காந்துருக்கீங்க. இதே அண்ணன் திரும்ப வந்து பழைய பேச்சு யாருக்காவது தெரியுமா? இது பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்கோம் அத்தனை பேரும் பொறுக்கிகள்னு சொல்லி பேசினவர். பழைய பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள். பாராளுமன்றத்தில் இருக்கவங்களாம் பொறுக்கிகளின் கூடாரன்னு சொல்லி பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரன்னு பேசினார். பழைய பேச்சு எடுத்து பாருங்கள். இல்லை ஏன்னா உங்களுக்கு புதுசாக வந்து கட்சி சார்ந்தவங்க தெரியாமல் இருக்கும். பாராளுமன்றம் வந்து பொறுக்கிகளின் கூடாரம் அப்படின்னு பேசுகிறார். அந்த கூடாரத்தை தான் இப்போ உட்காந்துருக்கிறாரு. அந்த கூடாரத்தில் போய் உட்காந்தனால தான் அவருடைய கன்னி பேச்சில் வந்து கேட்டிங்கன்னா வந்து மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய கன்னி பேச்சு. யார்? அண்ணன் திருமாவுடைய கன்னி பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லி பேசுனது அவர் தான். எங்கே பொறுக்கிகள்லாம் உட்காந்துருக்கிற அந்த கூடாரத்தில் போய் உட்காந்து பேசின வார்த்தை. ஸோ அதனால் நிலைப்பாடுன்றது வந்து பார்த்தா அப்படியே நிமிடம் அப்படியே இருக்கணும். இப்போலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து வருடங்களுக்கு தாண்டி இப்போ நிமிடங்களுக்கு கூட பேச்ச மாற்றுவார் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. எல்லா பேச்சுகளும் ரெட்டை நிலைப்பாடாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் ரொம்ப துல்லியமாக உன்னிப்பாக கவனித்து பார்க்குறேன். எமோஷனல் வந்து அவ்வளோ தேவையில்லை. இவ்வளோ எமோஷன் எதுக்கு ஆகணும்? இது வரைக்கும் எமோஷனலாக பேசி என்ன நடந்தது? இப்போது நீங்கள் 6 சீட்டு 5 சீட்டு தான். இப்போது நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஏமாத்துறது தான். இந்த மக்கள்கிட்ட சொல்லுது, ஜனங்கிட்ட சொல்லுது 10 சீட்டு 12 சீட்டு இதெல்லாம் 6 குறையாமல் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 6 சீட் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. 6 சீட்டு குறையும் சொல்ல வரேன் நான். 6 சீட்டு கூட கிடையாது, 6 சீட்டு குறையும்.
குறையும் பாருங்க, குறையும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனா சமூக மாற்றத்தின் அடிப்படையில தமிழ்நாட்டை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதியிலையும் விசிக போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையோடு தகுதியோடு இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை அதே மேடையில திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. கேட்குறேன்னா அதை செஞ்சு காட்டுங்கன்ற நான் அதை செஞ்சு காட்டணும்ல. நீங்கள் சொல்கிறீங்க 230 தொகுதியிலும் தனித்து போட்டிடுவோம். அப்போ எதுக்கு தேர்தல் பாதை வேணான்னு சொல்லி நான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறீங்க? இப்போ தெரியுது நான் சொன்னது இரட்டை நிலைப்பாடுன்னு டபுள் ப்ளே பண்ணுறாருன்ற நான் இந்த வார்த்தை சொல்லும்போது 234 தொகுதியிலும் நிற்கிறதுக்கு உங்ககிட்ட பலம் இருக்குது, அதுக்கான கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது வலுவாக இருக்கும்போது தேர்தல் பாதை வேண்டான்னு நான் முடிவெடுப்பேன்னு எதுக்காக சொல்லணும்னு கேட்குறேன் நான். இல்லை, இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வலிமையோட நாம இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா இது யாருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறாரு? வெளிப்படையா திமுகவோடு வெளிப்படையா இவர் இவருடைய வேண்டுகோள்களை வைக்க முடியல. இவருடைய நிலைப்பாடு சில தரம் சர்ச்சையாகும் போது கேட்டிங்கன்னா அங்கேருந்து சில எச்சரிக்கை வருது. இப்போ நான் கேட்குறேன், இந்த விபூதியை அழிக்கிறது மூலமாக இவருக்கு மட்டுமா சேதாரம்? நான் கேட்குறேன். அங்கே ஒரு பக்கம் முருகன் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, அதை ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா விபூதியை நீங்கள் அழிக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு பார்வை கேட்டினா மக்கள்கிட்ட எப்படி போகும்? அதோடைய சேதாரம் திமுகவுக்கும் சேர்ந்து தானே அது. அவர் ஒருவேளை முதலமைச்சர் கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம் ஏதாவது. அதனால தான் அவருடனே அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த வீடியோவை அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன் அந்த விளக்கம் கொடுக்கறது எதுக்காக வந்துச்சு? அந்த விளக்கமே தர தேவையில்லையே. அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கேருந்து ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கீது ஏதாவது வந்திருக்கலாம் ஒரு வேளை முதலமைச்சர் தரப்புலேருந்து வந்துடும். ஏன்னா திமுக தரப்பு என்ன சார், நான் தான் சொல்கிறேன் சார், ஐடி விங்கு போட்டு ஒரு ஓட்டையும் ஜலிச்சு எடுக்கிறாங்க. இப்போ 2 தரப்புலையும் ஐடி விங்கு போட்டு அண்ணா திமுக தரப்புலையும் ஐடி விங் போட்டு செயல்படுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மீடியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஓட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அலசி கழுவி எடுக்கிறதுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வீதிக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்கே ஓட்டு, இது யார் ஓட்டு, இது என்ன அப்படின்ற அந்த அளவுக்கு போயிடுது. அப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கிற மாதிரி அல்லது மனக்காயம் ஏற்படுற மாதிரி ஒரு செயல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். விபூதியை தொடச்சதுனால உங்களுக்கு என்ன அது இருந்தால் சரி, அது வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாமே. அல்ல நீங்கள் தான் பெரியார் வழி தோன்றல, நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே போகாதீங்க. இதை சொன்னால் என்ன சொல்வீங்கன்னு கேட்டால் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று சாதி அடிப்படை அப்படி இல்லை. நீங்கள் பெரியார் வழி தோன்றல்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் அதானே சார் நடக்கும். அங்கே இருக்கிறவங்க விபூதி வச்சு விட்டுருவாங்க. அதானே இல்லை, திருமாவளவன் அவர்கள் நான் இந்து அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிக்கிறேன் இல்லையா, நானும் ஒரு இந்து தான், ஆனால் இந்துத்துவாக்கு எதிரானவன். அது என்னன்னு கேட்குறேன். அப்போ இந்துக்கள் பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அதை சொல்லுங்கள். இந்துத்துவ மார்க்கத்தை தான் சார் பின்பற்றணும். இப்போதான் இதுதான் இரட்டை நிலைப்பாடுன்றது. நீங்கள் இப்போ இன்றைக்கி உள்ள பார்வையில் நான் சொல்கிறேன், தமிழ் தேசியம் குறித்து சீமான் பேசக்கூடிய பல வார்த்தைகள் இன்றைக்கி மெல்ல மெல்ல நிரூபணம் ஆகிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். உண்மையாக சொல்கிறேன், பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை உறுதியாக நிற்கிறீங்க. விஜய் பாஜகவோட டீம் பி டீமு, நீங்கள் யாருடைய டீம் சொல்லணுமா இல்லையா? கூட்டணியில் நீங்கள் ஒரு சீட்டு குறைச்சாலும் நான் அங்கே தான் கூட்டணியில் இருப்பேன்றீங்க, திட்டவட்டமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களை டிஎம்கேட பி டீம் சொல்ல முடியும் தானே? யார் வேணால் சொல்லலாமே. அப்போ உங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடுமே இல்லை. கம்யூனிஸ்ட்டும் சேர்த்தே சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க 28.5% இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருப்போம். இது சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார், கொள்கை உறுதியாக இருக்கிறாங்கன்னு. இது கொள்கை உறுதி கிடையாது, ஒரு நிர்பந்தம். இது கொள்கை உறுதினா உங்களுடைய கொள்கை, ஒரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கை இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதியாக இருக்கணுமா இல்லையா? கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, 98.5, ஆனால் கூட்டணியில் இருப்போம். அப்போ உங்களுடைய கொள்கை என்னாச்சு? விசிகாவும் அதே தானே. இன்னும் பல வசனங்கள், ஏதோ அடங்கமறு அத்துமீறி திமிரி திருப்பி அடிப்பெல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட வசனம் இருக்குது. 1-2 வசனம்லாம் பேசவே இல்லை. அது இளைஞர்களை உசுப்பேற்றுற வசனங்கள். அந்த வசனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு, காற்றுல போன மாதிரி போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் உங்களை கொண்டு போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வழங்கக்கூடிய அந்த இருக்கை பார்த்தீங்கன்னா பலவீனமான இருக்கை தானே இருக்குது, பலமான இருக்கை இல்லைல்ல. நான் பிளாஸ்டிக் சேர்னு சொல்ல, உங்களுக்கு இருக்கையே அங்கே பலமான இருக்கையே இல்லைல்ல. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்லும் போது தான் ஒரு நினைவுக்கு வருது, நாங்கள் இந்த முறை டீயும் பண்ணும் சாப்பிடக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, 10 தொகுதிகளுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இந்த கட்சிக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் அவங்க இருந்தாலும்
இருந்தாலும் நாங்க வந்து இந்த முறை வந்து போயிட்டு டீயும் பண்ணு சாப்பிட்டு வர மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை அதுதான் முன்வைக்கிறாங்க. ரொம்ப பலவீனமான வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ கடந்த காலத்தில் வந்து இது எவ்வளோ கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது மல்லாந்து துப்புறதுக்கு சமம் சார். நான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். அது எவ்வளோ கொச்சையான வார்த்தை அது. டீயும் பண்ணும் கூட ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும் கூட அதை சொல்லக்கூடாது சார். கண்டிப்பாக டீயும் பண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு உதாரணத்தை சொல்கிறீங்க, ஆனால் அது ஒரு பலவீனம் தானே. அது எப்படி ஒரு அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியல. இப்போ அதிமுக குறித்து ஒரு விமர்சனத்தை திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. பெரியார் அண்ணாவை விமர்சித்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்வது அதிமுக தற்கொலை செய்வதற்கு சமம். இதை வந்து அதிமுக காரங்க எப்போ புரிந்து கொள்ள போகிறார்கள்? திமுக சொல்லலாம் சார், திமுக சொல்லலாம். இப்போ இவர் யாருடைய ஃபாலோயர்? அம்பேத்கருடைய ஃபாலோயர். அம்பேத்கரை இழிவுபடுத்தியிருந்தா அப்போ நீங்கள் சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவும் பெரியாரும் யாருடைய எந்த கட்சியோட வந்து ஒரு என்ன சொன்ன முதன்மை தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க? திராவிடத்துடைய முன்னோடிகள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அவங்க பிரச்சனை சார். அது அதிமுகவோட பிரச்சனை. அது நீங்கள் எதுக்கு அதை வந்து அதை பேசுகிறீங்க? இப்போ கம்யூனிஸ்டுக்கு யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்க? இந்த பிரச்சனையை கம்யூனிஸ்ட் யாரும் பேசவே இல்லை. மற்ற கட்சிகளோட இது பாட்டாளி மக்கள் கட்சி கூட பேசவே இல்லை. வேறு எந்த கட்சியுமே பேசல. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இது அவங்க பிரச்சனை சார். அது எடப்பாடிக்கும் செல்லூர் ராஜில் போன செல்லூர் ராஜுக்கும் ஆர்வி உதயகுமாருக்கும் பிஜேபிக்கும் உள்ள பிரச்சனை. அது வேணா திமுக ஒன்றா அதை கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவங்களுடைய தலைவரும் அது அண்ணாவும் வந்து பெரியாரும் அவங்களும் வந்து பின்பற்றக்கூடிய தலைவராக. இன்னும் சொல்லப்போனால் திராவிடத்தை ஒழிப்போம்லாம் பேசியிருக்கிறாங்க. அங்கே அந்த மாநாட்டில் பேசுனதான் சொல்கிறாங்க. அங்கே அவங்க உட்காந்துன்னா அது அவங்க பிரச்சனை. அது அண்ணன் திரும்ப வந்து எதுக்காக அது பேசுகிறாரு? திராவிடம் குறித்து இழிவாக பேசினார். நீங்கள் முதல்ல அதை சொல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவர் சொன்னதெல்லாம் வந்து தலைவர்கள் மட்டும்தான் சொல்கிறார். ஆனால் ஒரு படி மேலே போய் திராவிடத்தை அழிப்போம்னு பேசினான்னு வச்சுங்களேன். அங்கே அவங்க வந்து இருக்கையில் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க பிரச்சனை. அவங்க தலைவர்கிட்ட அவங்க விளக்கம் தர போகிறாங்க. அவர் கேட்க போகிறாரு. அது அந்த கட்சி பிரச்சனை. அதை திமுகவோட கேள்வி கேட்கலாம். ஆனால் அண்ணன் திரும்ப எப்படி கேள்வி கேட்க முடியும்? இல்லை இவருக்கு அப்போ வந்து விளக்கணும். இவர் இல்லை திருமாவளவர்கள் அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டோமோ அதே போல பெரியாரையும் நாம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்போ இப்போதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தமிழ் தேசியம் பேசின பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக இப்படி தூக்கி பிடிக்கிறீங்க, பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க. சீமான் பேசுனா வந்து திராவிட இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி செயல்படுற மாதிரி இருக்குது. இல்லை அவருடைய ஊதுகுழல் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஊதுகுழல். அவங்க நேரடியாக பேச முடியும்னா உடனே இவர் வந்து பேசுறது. சீமானை பற்றி விமர்சனம் பண்ணாலோ, இல்லை தமிழ் தேசியத்தை விமர்சனம் பண்ணாலோ, அல்லது பிஜேபி விமர்சனம் பண்ணாலோ, அல்லது பிஜேபி தலைவரை விமர்சனம் பண்ணாலோ முதலமைச்சருடைய குட் புக்கில் பேர் எடுக்கலாம். இல்லை திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்கிறதா காட்டலாம். அதுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு நேரடியாக நீங்கள் எங்கே சார் பாதிக்கப்பட்டீங்க? ஸ்ட்ரெயிட்டாக நான் கேட்குறேன். இப்போ பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியோட வந்து ஒரு முதன்மை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? எங்கே நீங்கள் வந்து அம்பேத்கரை மட்டும்தான் நீங்கள் முதன்மைப்படுத்துறீங்க, பெரியார் எல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் இப்போ எடுத்துக்கிறீங்க நீங்கள் கையில். நம்ம இன்னும் மக்கள் நல கூட்டணியில் இருந்து நீங்கள் பேசுனதெல்லாம் எடுத்தாக முடிஞ்சிடுச்சு. அது யாரும் இப்போ எடுக்காமல் இருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அதை சில ஐடி விங்க அதை வந்து மறந்துடுறாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது வந்து கலைஞர் வந்து திமுக அரசையும் அதிமுக அரசையும் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்கன்றதை எடுத்தாலே போதும். இலவசம் கொடுத்து ஒழிச்சிட்டாங்கன்னு பேசுனீங்க நீங்கள். நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் இப்போது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால் சமீபத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன். அவருடைய லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. சவுக்கு சங்கர்லாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்லாங் எவ்வளோ கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். அது ஒன்று. அதே சவுக்கு சங்கர் கூட கூப்பிட்டு நீங்கள் அம்பேத்கர் சொல்கிற விருது கொடுப்பீங்க. அது ஏன்னா உங்களோட நிலைப்பாடு இப்படி இருக்குது. என்ன கடந்த காலத்தில் நீங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விழா எடுத்தீங்கன்னு பார்க்கணும். பி டீம்னு பேசுகிறீங்க, விஜய் பி டீம் பேசுகிறீங்க, ரைட். என்ன பாண்டேயை கூப்பிட்டு வச்சு நீங்கள் விழா நடத்தலை? விடிய பாண்டே யார்? விஜய் வந்து பி டீம், பாஜக கூட பி டீம். இவ்வளோ நாள் சீமானை சொல்லிட்டுருந்தீங்க. இப்போ வந்து இவர் பி டீம். பாண்டே எந்த டீமு? பாண்டேயை கூப்பிட்டு பாண்டேக்கும் உங்கள் மேடைக்கு என்ன சார் சம்மந்தம்? பேசுனீங்கல்ல, அப்போ ஒரு முகமுடி எடுத்துப்பீங்க. பத்திரிகையாளர் அவர் மட்டும் தான் பத்திரிகையாளரா? ஸோ இதெல்லாம் சந்தர்ப்பம் தான் நான் சொல்கிறேன். சந்தர்ப்பம். இப்போ நான் பார்க்குற பார்வைன்னு கேட்டால் எல்லாமே வந்து இரட்டை நிலைப்பாடாக இருக்குது. அண்ணன் திருமாவுடைய நிலைப்பாடு வந்து எல்லாமே இரட்டை நிலைப்பாடாக இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.